எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த தொடரில் பார்த்துக்கிட்டு இருக்குது தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படும் ஹிந்தி வார்த்தைகளையும் ஒரே மாதிரியான அர்த்தத்தையும் உச்சரிப்பையும் கொண்ட வார்த்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் வார்த்தை காரன். காரன் அப்படின்னா காரணம். தமிழில் வந்து காரணம் அப்படின்னு சொல்லுவோம், ஹிந்தியில் வந்து காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ காரன் அப்படின்னா காரணம். கிசான். கிசான் அப்படின்னா விவசாயி. இப்போ ஜாம் பாக்கெட்டு, அந்த ஜாம் பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிசான் அப்படிங்கிற பேரில் ஜாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா விவசாயி ஃபோட்டோ தான் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த வார்த்தை ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். கிசான் அப்படின்னா விவசாயி அப்படின்னு அர்த்தம். மூன்றாம் வார்த்தை காரியாலய. காரியாலய அப்படின்னா அலுவலகம். இது முழுக்க முழுக்க ஹிந்தி வார்த்தை. இதையே இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா நான் வழக்கமாக யூஸ் பண்ண நம்ம ஒரு காரியமாக வெளியே போகிறேன் அப்படின்னா ஒரு வேலையாக போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ காரியாலயம் அப்படின்னா வேலை பார்க்குற இடம், அலுவலகம், ஆஃபீஸ் அப்படின்னு லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இந்த காரியாலயா அப்படின்னா அலுவலகம் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? ரைட். காரியாலயா அப்படின்னா அலுவலகம். கிருபா. கிருபா அப்படின்னா கிருபை. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு தான். கிருபா அப்படின்னா கிருபை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும், ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கான்வர்சேஷன் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி.